Hi, hello everyone. Welcome to my channel Long Hair Princess. And இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் தான் கவிப்ரியா. யூஸ்வலாக நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ஹேர் கேர் ரிலேட்டடாக ஹேர் ஸ்டைல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக குழந்த பிறந்தது, ஒரு 2 months ஆகுது. ஸோ அதனால் ஒரு சின்ன பிரேக்கில் இருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, பரவாயில்ல. எதுவாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் ரெகுலர் வீடியோஸ் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய ஒன் டே ரொட்டீன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அதில் மெயினாக வந்துட்டு மார்னிங் அண்ட் நைட்டு ஹேர் கேர் ரொட்டீன் இருக்க போகுது. அண்ட் ஆஃப்டர் டெலிவரி நான் என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரியான ட்ரிங்க்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன், இதெல்லாம் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கம்ப்ளீட் ஒரு ரொட்டீன் மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபியூ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. ஆனால் அடுத்த 7 நாள் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்துட்டு என்னுடைய டெய்லி ரொட்டீனாக இருக்கட்டும், அப்புறமா வந்துட்டு நிறைய ஹேர் கேர் ரிலேட்டடான டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த அப்கமிங் 7 daysல வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமலே நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து இன்ஃபர்மேட்டிவாக அந்த வீடியோஸை வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே முடியில் இருக்கக்கூடிய சிக்கெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி எப்படியும் ஒரு 3 to 5 minutesக்கு வந்துட்டு கோம் வச்சு நானும் முடியும் விளையாடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விளையாடுறதை தாண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ப்ராப்பராக கோம் பண்ணி நம்ம டீடாங்கிள் பண்ணி, அதாவது சிக்கெல்லாம் இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில், மோஸ்ட்லி வந்து நான் எடுத்துக்கிறது கோகோனட் ஆயில். ஸோ அதை வந்து நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸில் ஒரு 4 to 5 drops இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் ஒன்று நான் கொடுப்பேன். ஸோ நார்மலாகவே நம்மளுடைய ஸ்கேல்புக்கு ஒரு ப்ராப்பரான மசாஜ் நம்ம வந்துட்டு டெய்லி ட்வைஸ் மார்னிங் அண்ட் நைட் டைமில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் நம்மளுடைய ஹேர் லென்த்தையும் வந்து ப்ராப்பராக மாய்ஸ்சர்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்காக ஃபியூ ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துகிட்டு ஹேர் லென்த்தை வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ஸையும் வந்துட்டு நம்ம செக்யூர்டாக வச்சு அண்ட் நம்மளுடைய ஃபோர்ஹெட்லேருந்து 4 fingers அண்ட் அதுலேருந்து ஒரு 4 fingers 8 fingers டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்டில் ப்ரெஷர் கொடுத்தாலும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு லூஸ் பிரைட் மாதிரி நான் வந்து போட்டுப்பேன். ஸோ இதனால் நம்மளுடைய ஹேர் திருப்பியும் பிரேக் ஆகாமல் சிக்கு விடாமல் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் சரி, முக்கியமாக வீட்டில் இருக்கும் போது கொஞ்சம் லூஸ் பிரைட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாததை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 cup அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து நான் குடிப்பேன் காலையில். அப்படி குடிக்கும் போது நம்மளுடைய கம்ப்ளீட் பாடி சிஸ்டம் வந்துட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சில ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரொம்ப ஹார்ஷான இல்லை ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவாக தான் அந்த ரெக்கவரி பீரியட் இருக்கும். அப்படின்றதுனால சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் மூலமாக நான் வந்து என்னுடைய பாடியை வந்துட்டு நான் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். எக்ஸசைசஸ்ன்றது நார்மலாகவே நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் வந்து ஹேர் க்ரோத்துக்காக ரொம்பவே மெனக்கிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு 30 minutes எக்ஸசைஸ் அப்படின்றத உங்களுடைய டெய்லி ரொட்டீனாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் எந்தளவுக்கு நம்மளுடைய பாடியை ஹெல்த்தாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரீத்திங்கும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ தட் ஹேர் க்ரோத்தும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக என்னதான் நான் வந்து மெட்டர்னிட்டி பிரேக்கில் இருந்தாலுமே வந்து எனக்குன்னு சில விஷயங்கள் நான் டெய்லி பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து மார்னிங்கே வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய டேவை வந்து கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் குடிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன ஜூஸ் மாதிரி செஞ்சு நான் குடிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1.5 cup அளவுக்கு தண்ணி. ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே கொதிக்க விட போகிறோம். ஒரு 3 to 5 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே ஆற விட போகிறோம். ஆற விட்டதுக்கப்புறமா இப்போ நான் சொல்கிறது வந்து ஆப்ஷனல் தான்.
அப்படியே குடிக்கணும்னாலும் நீங்கள் குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் அந்த டேஸ்ட் எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சமாக ஹனி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த்துக்கு இரும்பு சத்து அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது நிறையவே இந்த கருவேப்பிலையில் இருக்குது. ஃபுட்டில் வந்துட்டு நிறைய பேர் கருவேப்பிலையை சேர்த்துக்கவே மாட்டாங்க. என்னதான் குழம்பு வெரைட்டி ரைஸ்ன்னு இருந்தால் கூட அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஜூஸாக மேக் பண்ணி சாப்பிடும்போது அந்த சத்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அப்படியே ஒரு ஒரு விஷயமா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோட குட்டி பாப்பாவையும் கொஞ்சிட்டு வீட்டில் இப்போ கூட அவங்க சத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம முடி அப்படியே ஓப்பன் ஏராகவே விட முடியாதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலும் நான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து பண்ணுற ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக எனக்கு வெளியில் எங்கேயாவது போகணும், அதே நேரத்தில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். யூஸ்வலாக இந்த சைடில் இருக்கக்கூடிய முடியை வந்துட்டு அப்படியே ரோல் பண்ணி அதை பின் பண்ணிவிட்டு சைட்லேயே வந்துட்டு என்னுடைய பிரைட்ஸை வந்து நான் போட்டுப்பேன். ஸோ இது வந்து சாரீஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காலேஜ்க்கு போகிறோம் பசங்கள்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம். மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் சைடில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நான் பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப குவிக்காகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து போட்டேன். வீட்டில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி ஏனாந்தானோன்னு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து வீட்டில் இருக்காங்க, பெரிய முடி வச்சுருந்தா கூட ஒரு பெரிய கொண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கும் இந்த கொண்டை போடுறது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயந்தான். அது எப்படின்னா ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்னா ரொம்ப ரேராக நான் அது மாதிரி போடுவேன். பட் மற்றபடி வந்துட்டு ப்ராப்பராக நம்மளுடைய ஹேரை வந்துட்டு இது மாதிரி பிரைட் போடும்போது தான் நம்மளுக்கு வந்து ஹேரை மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. என்னுடைய பெரிய பொண்ணு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவள் கூடயே மேலே மாடியில் ஒரு சின்ன வாக் போனேன். ஸோ அவங்களோட ஒரு வாக் போகும்போது ஜாலியாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரு வாக்கிங் போகிறோம், ஃபிட்னஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் ஒரு மாதிரி ஃபன்னாகவே முடிஞ்சுது. அப்படியே நைட்டுக்காக வந்தோம் அப்படின்னா நல்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு தூங்குறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். கேட்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அகெயின் வந்துட்டு என்னுடைய முடியெல்லாம் நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தூங்க போகிறது வழக்கம். இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆல்மண்ட் ட்ராப்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆல்ரெடி நான் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். இதை ஒரு சீரமாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய லென்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரே லென்த்தில் முடி வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்னுடைய ஸ்கேல்பில் இதை அப்ளை பண்ணாமல் முக்கியமாக என்னுடைய லென்த்துலேயும் எண்ட்ஸ்லேயும் நான் இந்த ட்ராப்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 4 to 5 ட்ராப்ஸ் அதுவே வந்து போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற இந்த சீரமாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், அது ஈவனாக அப்ளை ஆகணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கோம் வச்சு சீவணும். ஸோ அது மாதிரி பண்ணும் போது ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ நார்மலாக அந்த சிக்கெல்லாம் எடுத்துட்டு அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லூஸாக ஒரு பிரைடோ இல்லை ஒரு ட்விஸ்ட்டோ இல்லை ஒரு பன்னோ ஹை பன்னோ நம்ம வந்து போட்டுட்டு தூங்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ட்விஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி போடும் போது. அண்ட் ப்ராப்பராக பின்னல் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த சில்க் கேப்பும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பில்லோவுமே வந்து சில்கில் இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய முடி வந்து காட்டன் மாதிரி இருக்கிற கிளாத்தில் படும்போது அது உராயிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும், பிரேக்கேஜ் ஆகும். பட் இந்த மாதிரி சில்கில் இருக்கக்கூடிய கிளாத்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பிரேக்கேஜஸ்லாம் வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட என்னுடைய நைட் ரொட்டீனும் முடிஞ்சிருச்சு, இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.